ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் வாட்ச் பாய், சைக்கிள் பாய், மோட்டார் பாய் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அவனுக்கு அப்போ 4 வயசு இருக்கும். அம்மா மேரி பண்ணைக்கு போகும்போதெல்லாம் அவனும் ஒட்டிக்குவான். ஹென்றி, இதை தொடாத. ஹென்றி, அதை உடைச்சிடாதப்பா. ஹென்றி, ஏன் அதை நோண்டுற? இப்படின்னு நாள் முழுசும் ஹென்றி ஹென்றின்னு அவங்க அம்மா அவனை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு குறும்புத்தனம் அவனுக்கு. ஹென்றிக்கு 2 அண்ணன்க, மார்கரெட்னு ஒரு தங்கச்சி இருந்தா. ஒரு நாள் பண்ணை மேற்பார்வையாளர் தன்னுடைய கடிகாரம் சரியாக ஓடலைன்னு அப்படி இப்படிமா போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்த ஹென்றி அவருடைய வாட்சை வாங்கி பார்ட்டாக கழட்டி போட்டான். அவங்க அம்மா புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னிஃபையர் கிளாஸ் எடுத்துக்கிட்டான். அந்த வாட்சை ஆராய்ஞ்சான். கொஞ்ச நேரத்துலையே அந்த கை கடிகாரம் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன, வாட்ச் பாய் அப்படின்னா அந்த வட்டாரத்தில் பல பேரும் புகழும் அளவுக்கு கை கடிகாரங்களோட புகுந்து விளையாட ஆரம்பித்தான் ஹென்றி. ஹென்றி தன்னுடைய 6 வயசில் மெக்சிகன் நகர தேவாலய பள்ளியில் சேர்க்கப்பட்டப்ப அவங்ககிட்ட ஒரு பாக்கெட் வாட்ச் இருந்துச்சு. அது அவனுடைய பெரியப்பா அவனுக்கு கொடுத்தது. விரைவிலேயே அந்த பள்ளியில் பெரிய வகுப்பு படிக்கும் மாணவர்களே அசந்து போகிற அளவுக்கு பல சாதனைகளை படைத்தான் ஹென்றி. அப்போல்லாம் ஆசிரியர்கள் பலர் சைக்கிளில் வருவாங்க. எந்த சைக்கிளாக இருந்தாலும் அக்கா பிரித்து அதுக்கு எண்ணெய் போட்டு மறுபடியும் இணைச்சி கொடுப்பான். விரைவிலேயே பெடல் பின்னோக்கியும் சுழலக்கூடிய ஒரு புது வகையான பல்சக்கர அமைப்பை உருவாக்கினா ஹென்றி. அப்புறம் என்ன, வாட்ச் பாய் அப்படிங்கிற பேர் மாதிரி அவனுக்கு சைக்கிள் பாய் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஹென்ரியோட அம்மாவுக்கு ஹென்ரியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. காரணம், பள்ளியில் அவனை பற்றி நிறைய புகார்கள் இருந்துச்சு. படிப்பில் கவனம் செலுத்துறதில்ல, எப்போதும் ஏதாச்சும் ஒரு கருவியை கழட்டி போட்டுட்டு உட்காந்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஊரில் அப்போ அறிமுகமாக இருந்த மின் இணைப்புடன் கூடிய நீரெரிக்கும் மோட்டார் தான் ஹென்ரிக்கு பெரிய ஈர்ப்பாக இருந்துச்சு. அவனுக்கு அதோட செயல்பாடுகள்லாம் அத்துப்படி. அதனால நீரெரிக்கும் மோட்டார் பழுது அப்படின்னாலே அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கே போய் ஹென்ரியை அழைச்சிக்கிட்டு போவாங்க. இதுவும் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. முன்னாடி வாட்ச் பாய், அதுக்கப்புறம் சைக்கிள் பாய், இப்போ மோட்டார் பாயாக மாறியிருந்தான் ஹென்றி. ஆனால் அவங்க அம்மாவோட பயமும் கவலையும் விரைவிலேயே நீங்கிடுச்சு. ஹென்ரியோட புகழ் எங்கும் பரவுச்சு. அவனை அழைச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய மோட்டார் கண்டுபிடிப்பை சரிபார்க்க சொன்னார். ஹென்ரிக்கு வேலையும் தர எடிசன் முன் வந்தப்ப ஊரே அசந்து போச்சு. பிற்காலத்தில் ஹென்றி உருவாக்கின கார்கள் உலகம் எங்கும் ஓட ஆரம்பிச்சது. ஃபோர்டு அப்படிங்கிற காரை கண்டுபிடிச்சாரு. ஹென்றி ஃபோர்டு அப்படின்னு புகழ் பெற்ற ஹென்றி ஒரு உலக நாயகன் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.